ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆசைப்பட்டேன். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது, ஃபஸ்ட்டு என்னென்ன இருந்துச்சு, அந்த டைம் எப்படி இருந்துச்சு, என்னோட ஒரு 5 years 6 years 7 years பேக் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன். இப்போயுமே வந்து கொஞ்சம் லோ ஃபேஸில் தான் இருக்கேன். நடுவில் கொஞ்சம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நமக்கு நம்ம தான். நம்மளை சுற்றி சில பேர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய காம்பேக்டபிலிட்டி நம்மக்கிட்ட இருந்தாலுமே ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம போய் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குது, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். நம்ம ரொம்ப அந்யூன்யமாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரே இடம் நம்மளோட பேரண்ட்ஸு. அதை விட்ட நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட. நம்மளுக்கு லைஃப் பார்ட்னர் இன்னும் இல்லை, சிங்கிள் தான். ஸோ பேரண்ட்ஸ்ட்டு சொல்லலாம், பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி அவங்களே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிட்டேன். அப்போ ரொம்ப ஒரு லோ ஃபேஸுங்கிறது நானே எல்லாமே கொஞ்சம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டனால இன்னும் கொஞ்சம் லோவஸ்ட் ஃபேஸாக இருந்துச்சு. அதுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். அப்போ நான் ஒரு 2-3 இன்சிடென்ட், இப்போ நான் எப்படி இருக்கேன், அந்த இன்சிடென்ட் என்னை எப்படி பாதிச்சுது, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதிலாக அப்படிங்கிறதுலாம் இந்த பாட்காஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். மித்துன் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் என்னோட தாட் ப்ராசஸ்ஸு, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சும்மா ஜென்யூனாக ஒரு பாட்காஸ்ட்டாக போடக்கூடிய சேனல் இது. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனலும் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எஃப்எம்மில் செலக்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு மீடியாவுக்குன்னு வந்து ஒரு எஃப்எம்மில் செலக்ட் ஆகி ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்ன்ஷிப் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் ஒரு எஃப்எம்மில் செலக்ட் ஆனேன். அது 2வது கதை. அந்த இன்டர்ன்ஷிப் போகிற டைமில் வந்து திருவான்மியூரில் ஒரு ரூம் எடுத்து பசங்க தங்கியிருந்தாங்க. அங்கே ஆல்ரெடி வந்து 4 பேர் இருந்தாங்க. என்னையோட சேர்த்து 5 பேர் நினைக்கிறேன். 5 பேரோ 6 பேரோ இருந்தோம் ஒரு ரூமில். அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய வீடு, நடுவில் ஒரு கார்போர்டை வச்சு அந்த பெரிய வீடை 2ஆக பிரித்து, முன்னாடி போர்ஷன் அவர் வந்து ஒரு டாக்டர், கீழே கிளினிக் வச்சுருக்காரு. முன்னாடி போர்ஷன் அங்கே தங்கி இருக்கிறதுக்காக 2 நர்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. பின்னாடி எங்களுக்கு வாடகை கொடுத்துருந்தாங்க. நான் பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன், நான் வாடகைலாம் கொடுக்க மாட்டேன்டா, நானே இன்டர்ன்ஷிப் தான் போகிறேன், எனக்கு சம்பளம்லாம் கிடையாது. ஸோ நான் வீட்டில் கேட்டு தான் செலவு பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டேன் ஒரு 6 monthsக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம்மில் இன்டர்ன்ஷிப் அந்த போன அந்த சமயம். அதில் பர்டிகுலராக எந்த சீன் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் அந்த சீனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் என் லைஃப்பில் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அதுதான் நான் யோசிச்சதே. சரி, வருவோம். அந்த ரூமில் வந்து நாங்கள் தங்கிக்கிட்டு இருப்போம். அந்த ரூம் வந்து ஒரு குட்டி ரூமு, அந்த ஒரு குட்டி ஹாலு, அந்த ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ரூமு, இந்த ரூம் ஒட்டி அட்டாச்டு பாத்ரூம் ஒன்று, அவ்வளோதான். இதுக்குள்ளே 5 பேர். அதில் ப்ராப்பராக படுக்கிறதுக்கு பாய் பெட்டு கூட எதுவுமே இருக்காது. பசங்களுக்கு அது பாய் பெட்டுன்னு அது குட்டியாக இருக்கும். நான் வந்து கீழே பெட்ஷீட் தான் விரிச்சு விட்டு படுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ரொம்ப புழுக்கமாக இருக்கும், ஃபேன் மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக அப்போ தான் டீசெண்டாக ஒரு வேலை கிடச்சா அந்த சமயம், அந்த பிகினிங், காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுவுமே நாங்கள் யாருமே வந்து வீட்டில் எல்லாம் டிபெண்ட்டாக இல்லாமல், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனே டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க. எல்லாருமே நான் அப்படி சொல்லலை, பட் ஓவராலாக பார்க்கும்போது அன்னைக்கு ஓவராலாக பார்த்தாலுமே மேக்ஸிமம் வீட்டிலலாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு இருக்க மாட்டாங்க. அந்த மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ், அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்லலாம் இருக்கவங்க, அந்த பசங்க வந்து வீட்டில் வந்து வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் 5 பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். அப்போ தான் எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ். அதில் நான் மட்டும் தான் வாடகை கொடுக்காமல் தங்கியிருந்தேன். அப்புறம் அப்பப்போ எப்போயாச்சும் ரேராக சப்பாத்திக்கு பார்த்து அங்கே சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசங்களாம் வெளியே போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலை சாப்பிட மாட்டேன், மத்தியானம் பிரஞ்ச் மட்டும்தான். அதாவது காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில். அது எப்படின்னா ஒரு பொங்கல் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவேன். எனக்கு வந்து மத்தியானம் ஷிஃப்ட் தான். மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் சம்திங் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப். ஸோ மத்தியானம் பொங்கல் சாப்பிடுவேன், நைட்டு வந்து பொங்கல் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ பொங்கல் 30 ரூபா தான், வயிறு ஃபுல்லாகிடும். பொங்கல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திம்முன்னு இருக்கும் வயிறு, ரொம்ப நேரம் பசிக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்துச்சு. இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுலாம் இல்லை. பட் நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு தான். நான் இப்படி கோத்ரூ பண்ணியிருக்கேன் தான். அதனால தான் நான் ஜஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பாசிட்டிவான டேக் அவே மேபி இருக்கலாம். அதனால நான் இதை பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பப்போ புழுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் படுத்துவோங்க. அங்கே மாடி இருக்காது. எனக்கு வந்து ஜென்ரலாகவே மாடியில் படுத்துங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அந்த நேச்சுரல் காற்றுல படுத்துங்கிறது, எனக்கு இந்த வேப்ப மரத்துக்கு கீழே கைத்துக்கட்டல் போட்டு படுத்துங்கிறது, மாடியில் போய் படுத்துங்கிறது, இதெல்லாம் நான் கொஞ்சம் விரும்புவேன். அந்த வீட்டில் மாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் ஒரு போர்ஷன் இருந்தாங்க. அவங்க வீட்டை ஒட்டி தான் படி ஏறும். அந்த படி ஏறி அந்த ஆப்போசிட் போர்ஷன் மேலே நடந்தோம்னா ஒரு பக்கம் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் இருக்கும், அப்புறம் ஒரு குட்டி பாதை இருக்கும் நடந்து போகிறதுக்கு. அந்த பாதையை தாண்டி அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி பில்டிங் முடிஞ்சிடும். ஸோ அந்த மேலே படுக்க முடியாது. அந்த குட்டி பாதை ஒன்று இருக்கும். அந்த பாதைக்குள்ளே இந்த மம்மிஸ்லாம் எஜிப்டில் பார்த்துருப்பீங்களா, படுப்பாங்களே,
அந்த மாதிரி தான் நான் மேலே போய் படுத்திருப்பேன். இந்த பக்கமும் திரும்ப முடியாது, இந்த பக்கமும் திரும்ப முடியாது, கை காலெலாம் அசைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அப்போல்லாம் அப்படி தான் படுத்து தூங்கணும். அப்புறம் ரொம்ப நேரம் மேலே படுக்க முடியல, முதுகுலாம் வலிச்சது அப்படின்னா அப்பப்போ கீழே வந்து படுத்துப்பேன். ஆனால் கீழே வந்து படுத்தா ரொம்ப புழுக்கமாக இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு, வெயில் காலத்தில் அந்த செத்து நொந்துட்டோம். அப்போலாம் டேபிள் ஃபேன் வாங்குற கூட எங்கள் யார்கிட்ட 5 பேர்த்தையும் காசு கிடைக்காது. வெளியே ஹாலில் ஒரு ஃபேனு, ரூமில் உள்ள ஒரு ஃபேனு, இந்த 2 ஃபேனை வச்சு தான் 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பேச்சுலர் ஃபேஸ் ஆஃப் டைம். அப்போ இந்த பொங்கல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இப்படி இருந்தேன். அப்புறம் ஒரு எஃப்எம்மில் வேலை கிடச்சிது. எஃப்எம்மில் வேலை கிடைச்சாலுமே நம்மளோட பே வந்து வீட்டுக்கான பொறுப்பு ஜாஸ்தியாக இருந்தனால அங்கே மேக்ஸிமம் அங்கே போயிடும். மேக்ஸிமம் இல்லை, எல்லாமே அங்கே போயிடும். அப்புறம் எனக்கு என்ன தேவையோ கால் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கிப்பேன். அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே பசங்க கூட வெளியே போகலாம் அப்படிங்கிறக்காக நான் அந்த எஃப்எம் போகிற வழியில் ஒரு அம்மா உணவகம் இருக்கும். மத்தியானமும் அங்கே தான் சாப்பிடுவேன். அப்புறம் நைட் ரிட்டன் வரும்போது அங்கே தான் சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், 2 ரூபாயா 4 ரூபாயா, அப்புறம் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா திருப்தியான உணவுங்க ஐயா. நைட்டாக காலையிலையா? நைட் அம்மா உணவு இருக்குமா, இல்லை காலையில் சாப்பிட்டு வருவேன், எனக்கு சரியாக தெரில. பட் ஒரு வேலையோ 2 வேலையோ அங்கே தான் சாப்பிட்டேன் மேக்ஸிமம். அந்த எஃப்எம்மில் இருந்த ஒரு சென்னையில் அந்த எஃப்எம்மில் இருந்த ஒரு 6 months பீரியடில். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஊருக்கு மாற்றப்பட்டேன். அந்த ஊருக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமுமே நானும் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு பையன் நாங்கள் ரூமில் இருந்தோம். அப்பயும் நாங்கள் அப்பப்போ, நிறையா இல்லை பட் அப்பப்போ அந்த அம்மா உணவகத்தில் மேக்ஸிமம் சாப்பிட்டு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்தி வைப்போம். அப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ இது மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிம்பத்திக்காகலாம் சொல்லலை, பட் நான் என்ன கோத்ரூ பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். இது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 3-4 மாதங்கள் 4 மாதங்கள் பக்கத்தில் வெறும் பொங்கல் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்துட்டேன். லக்கீலி பொங்கல் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருவான்மையூர் பக்கத்தில் எங்கள் வீடுங்கிறனால அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்போ என்கிட்ட பைக்கும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் தான். அப்புறம் அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரம் நடக்கணும் தான், ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் சந்துக்குள்ளெல்லாம் போய் அப்படி போனோமா அப்படின்னா அங்கே திருவான்மையூர் பீச் இருக்கும். டெய்லியும் போய் உட்காந்துருவேன். டெய்லியும் போய் அந்த கடலை பார்த்து உட்காந்துருவேன். அந்த கடல் மட்டும்தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை. அந்த கடலை பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடலை பார்த்தா ஏதோ ஒரு நம்பிக்கை அப்போ வந்துச்சு, இப்படியே லைஃப் போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அங்கே மோர் தாத்தாலாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ போனேன் மறுபடியும் ரீசெண்டாலாம் அவரை பார்த்தேன். கடையெல்லாம் போட்டு உட்காந்துட்டாரு, மறந்துட்டார். ஃபஸ்ட்லாம் வண்டியில் தள்ளிக்கிட்டு வருவார். அப்போல்லாம் நான் டெய்லியும் போய் உட்காந்தனால நல்லாலாம் பேசிக்கிட்டு இருப்போம் நானும் மோர் தாத்தாலாம். அவருக்கு ஒரு பையனும் இருக்காங்க, அவரோட பையனும் நல்லாலாம் பேசுவார். அந்த மாதிரிலாம் இந்த டைம், அந்த திருவான்மையூர் டைம் இது இப்படிலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வண்டி இருக்காது, வெளியே போக மாட்டேன், எதுவுமே இருக்காது. பசங்க கூட எப்பயாச்சும் ரேராக எங்கேயாச்சும் போனால் தான் உண்டு. ஆல்ரெடி நம்ம வாடகை கட்டாமல் தங்கியிருக்கோம் ஒரு இடத்துல, மறுபடியும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுது. அப்புறமும் இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்டது, இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு ரேப்பிடோ போட்டு, அப்போல்லாம் ரேப்பிடோ இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அப்போல்லாம் ஒரு பைக் டாக்ஸியோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போனால் கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்கிறக்கோசரம் ட்ரெயின் பிடிச்சி போயிடுறது. ஸோ இப்படிலாம் போய்கிட்டு இருந்த காலங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் யோசித்தேன், இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் லோ ஃபேஸில் இருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சில விஷயங்கள்னால ரொம்பலாம் ஒரு சீனில் இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். வெளியே வந்து புலம்புற அளவுக்கு இல்லை, பட் சில கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இருக்கிற லோ ஃபேஸுமே. பட் அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். த்ரூ அவுட் த இயர்ஸ் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் வச்சு கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன். மற்றவங்க கிட்ட அதை சொல்லியோ, இல்லை அவங்க மேலே அந்த கஷ்டத்தை திணிச்சோ, இல்லை அவங்களோட டிபென்ஸ் எதிர்பார்த்தோ அதை தாண்டி வந்தாச்சு, அந்த ஸ்டேஜை தாண்டி வந்தாச்சு. ஸோ அது இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கன்சர்ன்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய கமெண்ட் மெசேஜஸ்லாம் போடுவீங்க, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சொல்லுவீங்க அது ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோன்ட்டு. நிறையா பேர் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே ரிப்ளையும் பண்ண முடியாது. அதனால் இப்போ முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், எனக்கு ஓகே தான், சில் தான் அப்படின்ட்டு. இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அது சிம்பத்திக்காகவும் சொல்ல, இது பெருமைக்காகவும் சொல்ல. அதுக்கப்புறம் நானே சம்பாரித்த காசில் வந்து ஒரு பைக் வாங்கினேன். எனக்கு பிடிச்ச பைக் ஒன்று வாங்கினேன். என்னோடய எஜுகேஷன் லோனை கட்டி முடித்தேன். ஒரு கேமரா, ஒரு லேப்டாப்பு, ஒரு iPhone 14 Pro, அப்புறம் கழுத்துக்கு ஒரு செயின், எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் வெளியே பார்க்குற யாருக்குமே இப்போ நான் கஷ்டப்படுறேன்ட்டு பார்த்தா தெரியாது. வச்சுருக்கிறது ஐஃபோனு, போகிறது ஹிமாலயன் பைக்கு, அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லாத ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் அப்போல்லாம். அந்த காலகட்டத்திலலாம் 2 ஷார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு 2 வருஷம் 4 வருஷம் உழைச்சிது, 3 வருஷம் கிட்ட உழைச்சிது அந்த 2 ஷார்ட்ஸ். அப்புறம் அதிகபட்சம் ஒரு 3-4 டிஷர்ட் இருக்கும், அவ்வளோதான்.
எனக்குன்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டிஷர்ட்லாம் ஆளுக்கு ஒரு 2 டிஷர்ட் இருக்கும், அப்படியே அது ரொட்டேஷனில் இருக்கும், அது வேறு விஷயம். அப்புறம் பர்ச்சேசிங், இந்த ஷாப் கடை ரிலையன்ஸ்னு ஒன்று இருக்குது, ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, மேக்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, எதுவுமே தெரியாது. ஏன்னா ஷாப்பிங் பக்கம் ஒதுங்கினது கூட, ஏசி காற்று கூட டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கம் நான் ஒதுங்கினது கிடையாது. அந்த அளவுக்கு தான் அப்போ இருந்த ஃபேஸ். ஆனால் இன்றைக்கி அப்போல்லாம் வந்து என்கிட்ட செருப்பே இருக்காது, பாத்ரூம் செருப்பு தான். இன்டர்ன்ஷிப் போகிறக்காக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன்டர்ன்ஷிப் போகிறக்காக ஒரு நல்ல செருப்பு வாங்கினேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப் போகும்போது நல்ல செருப்பு, அதை வந்து பத்திரமா பொக்கேஷன் மாதிரி பாதுகாத்து வச்சோம் அப்படின்னா அப்புறம் ஒரு பாத்ரூம் செருப்பு. அப்புறம் அந்த திருவான்மியூர் வீட்லேயே அந்த ரூம்குள்ளேயே வந்து நம்மளே அங்கே ஆல்மோஸ்ட் பிச்சதான். இதில் பெரிய ஈவனாட்டம் லவ் பேர்ட்ஸ் வேறு வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து. சும்மா ஃப்ரீயாக தான் வாங்கினேன், என் ஃப்ரெண்டு கொடுத்தான், 2 வச்சுக்கூடா அப்படின்னு. அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கும் பெட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த டைம்லலாம் அப்புறம் உட்காந்து கூண்டு நானும் அவனும் நாங்களே கூண்டு செஞ்சோம். ஒரு ஷீட் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில் ஓட்டையாக ஒரு ஷீட் இருக்குல்ல, அதை வாங்கி வெட்டி டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அந்த டேபிள் ஃபேனில் பின்னாடி பகுதி முன்னாடி பகுதி 2ஆக பிச்சு டேபிள் ஃபேன் மேலே வச்சு அந்த ஷீட்டை வச்சு நல்லா அந்த டேபிள் ஃபேனில் கட்டிட்டோம். மறுபடியும் கீழே டேபிள் ஃபேன் வச்சு மறுபடியும் அந்த ஷீட்டை வச்சு நல்லா கீழெல்லாம் கட்டிட்டோம். அப்புறம் அந்த ஷீட்லேயே நடுவில் கேட்டு மாதிரி ஓப்பன் பண்ணி அப்புறம் ஒரு கம்பி இரும்பு எடுத்து அதை வளைச்சி கம்பி மாதிரி போட்டு அதுக்கு இந்த கூண்டுக்கு லாக் மாதிரி போட்டு, அதெல்லாம் ஒரு கஷ்டத்துலேயும் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ். அதெல்லாம் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ். ஒரு லவ் பேர்ட்ஸில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஞாபகம்லாம் இருந்துச்சு. பட் இப்போ நான் கொஞ்சம் ஃபுல்லஸ்ட்டாக இருக்கேன். இதை நான் யோசிச்சு பார்த்தேன் தனியாக இருக்கும்போது. இதுலேருந்து ஒரு பாசிட்டிவான டேக்அவே ஜஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, அதுதான் லைஃப், அதுதான் லைஃப், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் மைண்டுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் என்ன கஷ்டம் கோத்ரூ பண்ணாலும் அது கஷ்டத்தை கஷ்டமாக மட்டும் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ப்ராசஸை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த கஷ்டம்னு ஒரு ஃபேஸ் வரும்போது நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணும்போது அந்த டிப்ரெஷனும் கஷ்டமும் நம்மளை அப்படியே ஆக்கிரமிச்சிடும். நம்மளை எதுவுமே பண்ண கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்படி இல்லை, டிப்ரெஷன்னா அது நீ பாட்டில் இரு, நீ டிப்ரெஷன் தான், உன்னை நான் மதிக்கிறேன், நீ நைட்டு மட்டும் வந்தால் போதும், இல்லை நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்தால் போதும், நான் கேமரா ஆன் பண்ணிட்டா நீ இருக்கக்கூடாது, நான் என்னோடய ஒர்க்கையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது. அதையும் தாண்டி நானே நடுவில் தடுமாறினேன், 1 மாதமாக கண்டினியூஸாக வீடியோலாம் போடல. அதெல்லாம் அந்த அதோட வெளிப்பாடு தான். பட் சொல்கிறேன், அதையும் தாண்டி அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். நடக்கிறதா நடக்கும், அது ஒன்று. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, இது 2. 3வது, இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பழகிக்கணும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும். எல்லாருமே ஒரு பேட்டில் கோத்ரூ பண்ணுவாங்க. அம்பானியாக இருந்தாலும் கோத்ரூ பண்ணுவார், நீங்களாக இருந்தாலும் கோத்ரூ பண்ணுவீங்க, நானாக இருந்தாலும் கோத்ரூ, எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவங்க பாடு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, இல்லை சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா, சோகமாக இருந்தீங்கன்னா அந்த சோகத்தை தள்ளி வச்சுட்டு ப்ராசஸ் அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு, அப்பப்போ அந்த சோகத்தையும் ப்ராசஸையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு, அந்த சோகத்தை உங்களை டேக் ஓவர் பண்ண விடாதீங்க அப்படிங்கிறேன். டோட்டலாக உங்களை கொண்டு போய் ஒரு மூலையில் உட்கார வச்சு, இந்த டிப்ரெஷனால் தான் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது, இந்த டிப்ரெஷன் என்னை சாப்பிட்ருச்சு, இந்த இதனால் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல அப்படி இப்படின்ட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு அந்த சீனே வேண்டாங்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் போங்க. இது நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இது சும்மா நான் இன்றைக்கி உட்காந்துருந்தேன், கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெட்டர் ஆகுமோன்னு நினச்சேன். யோசிச்சு பார்த்தேன், பல மெமரிஸ் வந்துச்சு. அதில் இந்த மெமரிஸ் எனக்கு வந்து பாசிட்டிவ் டேக்அவே இருந்துச்சு. நான் நினச்சி பார்த்ததுலேருந்து நான் பாசிட்டிவ் டேக்அவேவாக நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கெலாம் நான் வச்சுருந்தது 8000 ரூபாவோ என்னமோ ஒரு ஃபோனு. இன்றைக்கி நான் வச்சுருக்க ஃபோனாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இன்றைக்கி நான் தங்கியிருக்க வீடு தனியாக தங்கியிருக்கேன், இதுக்கு தனியாக நான் மட்டுமே ரெண்ட் பே பண்ணுறேன். என்கிட்ட எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான பொருட்கள் தான் இருக்குது. ஒரே ஒரு சீப் இருக்கும் அந்த 5 பேர்த்துக்கு சேர்த்து பேச்சுலர் ரூமில். இன்றைக்கி என்கிட்ட சீப் மட்டும் ஒரு 5 சீப் இருக்கும் அங்கே எங்கே அப்படி இப்படின்னு. சீப்புக்கெலாம் சீன் போர்டில், பட் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரே ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் தான். அப்புறம் வேலைக்கு போகிறக்காக ஒரே ஒரு செருப்பு வாங்கினேன். இன்றைக்கி என்கிட்ட லோஃபர்ஸ் ஒரு 3 இருக்குது, செருப்பு ஒரு 4 இருக்குது, பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் ஒரு 2 இருக்குது, வெள்ளை கலரில் ஷூவில் ஒரு 3 இருக்குது. நான் இத்தனை பொருள்லாம் வாங்கக்கூடிய ஆளே கிடையாது. அந்த ஒரு 10 பொருளில் 5 கிஃப்டாக வந்தது தான். ஓரளவுக்கு டீசெண்டாக ரீச் இருக்கும்போது நிறைய பேர் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய கிஃப்டாக கொடுத்தாங்க. அதில் நிறைய கிஃப்ட்டு வந்திருக்கு. எனக்கு நிறைய சட்டை டிஷர்ட்லாம் இன்றைக்கி நான் நிறையா வச்சுருக்கேன். நிறையானா நீங்கள் இன்னமும் ஒரு டிப்பிக்கல் பையனோட பீரோ திறந்தீங்கன்னா நிறையா இருக்கும், இன்னமும் அந்தளவுக்கு இருக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் நிறையவே வச்சுருக்கேன். நான் ஷாப்பிங்கே போகாத ஒரு ஆள். பட் இன்றைக்கி நான் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் தான். அது டீசெண்டாக இருக்கணும், அது முக்கியம் தான். ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால அந்த தேவையில்லாத ஷாப்பிங் போகிறது அந்த ஸ்டேஜுக்கு நான் இன்னும் வரல. அதுக்கு மேக்ஸிமம் போகவும் மாட்டேன். தேவையானதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். பட் டீசெண்டாக
கம்பேரிட்டிவ்லி என்கிட்ட இப்போ ஒரு 10-15 சட்டை இருக்கும் வீட்டில் கரூர்லேயும் இங்கேயும் சேர்த்தி. அப்புறம் ஒரு 10-15 டிஷர்ட் இருக்கும். 10 சட்டை இருக்கும், 15 டிஷர்ட் இருக்கும், ஒரு 10 ஷார்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ 2 ஷார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி நிறையா இருக்குது. நிறையா வெல் டுடுவாக, அதாவது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வெல் டுடுவாக தான் இருக்கேன். மனுஷங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையாகவே நான் இதை தான் பார்க்குறேன். நான் வந்து என்னையை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன், உங்களை சொல்லலை. நம்ம ஒரு ஸ்டேஜில் இருப்போம், கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு இருப்போம், வருத்தமாக இருப்போம். அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். நானும் ஒன் டைம் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டேஜும் கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டேஜ்லேருந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன். இன்னமும் கொஞ்சம் ரிச்சாக சொசைட்டியில் டீசெண்டான ஒரு இடத்துக்கு நான் போவேன். அது எனக்கு நல்லா தெரியும். அங்கே போனாலும் நான் கஷ்டப்படுவேன், வருத்தமாக தான் இருக்கும். இன்னும் அடுத்து போக முடியலன்ட்டு. இன்னும் அடுத்து போனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் அடுத்து போனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மூன்று முகமா ரஜினி சார் சொல்லுவார்ல, ஜானி படமா, ஜானி இல்லை தெரில எனக்கு சரியா, அதை விடுவோம். ஆனால் ரஜினி சார் டைலாக் ஒன்று இருக்கும்ல, இங்கே பார் இந்த உலகத்தில் ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்குன்ட்டு ஒன்றை விட்டுட்டு ஒன்றுக்கு மேலே போயிட்டே இருந்தோம்னா நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி தான் இதுதான் கஷ்டம். நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் அங்கேயும் நீங்கள் அடுத்து கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு இன்னும் இது ஃபுல்ஃபில் ஆகலன்னு கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் கஷ்டப்படுவோம். இப்போயே மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. லைஃப் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் கஷ்டப்படுற மைண்ட் செட்லேயே இருந்தீங்க, மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இவங்கக்கிட்ட அது இருக்குது, அவங்கக்கிட்ட இது இருக்குது, நம்மக்கிட்ட இன்னும் இது இல்லை, அது இல்லை, நான் இன்னும் செட்டில் ஆகாது, அதுக்குள்ளே நீங்கள் போய் டுவெல் ஆகிட்டீங்க. ஒன்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் நல்லா விழுந்துட்டீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளேயே மாட்டிப்பீங்க. 60 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவீங்க, 62 வயசில் செத்து போயிடுவீங்க. தேவையில்லாத வேலை. அதனால் இருக்கும்போது ஜாலியாக இருந்துட்டு போங்க. என்ன இப்போது அவ்வளோதான் மேட்ரு. டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ் பண்ணி டாடா பாய்.